Hello students, welcome to Vetri Tamil NEET Academy. In this video, we will see last time management. Okay, prepare but you short time. This is exam insulator பண்ணக்கூடிய மிஸ்டேக்குக்கு நீங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பீங்க. சரி ஓகே, அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகமா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ரைட். 2025 டைம் மேனேஜ்மெண்ட் இது வெறும் இன்சுலேட்டர் பண்ண மிஸ்டேக் மட்டும் கிடையாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இந்த டைமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ரைட், பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி பற்றி சொல்லணும். நம்ம அகாடமி பேர் வெற்றி தமிழ் நீட் அகாடமி, சேலத்தில் இயங்கி வருது. அதோட சார்பாக தான் இந்த யூடியூப் சேனல் நடத்தப்பட்டது. நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதோட சக்ஸஸ் தொடர்ந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மே மாதம் இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 10 டேஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச் நீங்கள் மற்ற அகாடமிக் பேட்ச்லேருந்து என்ன சார் டிஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ரேங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் கோச்சிங் கொடுக்கப்படும். அதுக்காக இருக்கிறதுலேயே அதிகமான மார்க் டெஸ்ட், நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ணாலும் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கடையிலுமே கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்சாக இருக்க போகுது. எந்தளவுக்கு ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதி பார்க்கணும் அந்தளவுக்கு ஹை மார்க்கு. அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். அந்த எல்லா ஃபுல் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனும் இருக்கும், எல்லாத்துக்குமே சொல்யூஷனும் கொடுக்கப்படும். ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஓரியன்டாக தான் நடத்த போகிறோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக சிலபஸை கவர் பண்ணுவோம். அரௌண்ட் நவம்பர் மந்த்லேயே முடிச்சுட்டு நம்ம ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12ஆம் தேதி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னா நீங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் காம்படிஷன் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லேட்டாக தான் சிலபஸ் முடிக்க முடியும். சிலபஸ் முடிக்கிறது பாயிண்ட் இல்லை, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதுறதில்ல, அங்கே தான் ரியல் பாயிண்டே இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட் எழுதணும்னா சீக்கிரமாக நம்ம சிலபஸை முடிக்கணும். ஸோ கிளாஸ் எங்கே நடக்குதுன்னா SVM IS & SOL சேலத்தில் நடக்குது. ரொம்ப சைலண்டான பிளேஸு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் நடத்துறதுனால இதுக்கான கிளாஸுக்கான PDF வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பேட்ச் வந்து கவர் ஆகும். நீங்கள் அட்மிஷனுக்காக எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது அகாடமி நம்பர், ரெண்டாவது என்னோட பர்சனல் நம்பர். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஃபீஸ் விஷயத்தில் டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது. டோட்டல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லேயே லோவஸ்ட் ஃபீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையஸ்ட் மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். நாங்கள் வந்து வாங்கக்கூடிய ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்கு தான் இருக்க போகுது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. நாங்கள் ஏன் ஃபுல் டெஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா அந்தளவுக்கு கோச்சிங் பெட்டராக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், டக்குன்னு முடிச்சிடறோம் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாத ஒரு பாயிண்ட் வந்து நம்ம OMRU டெஸ்ட் புக்லெட் எப்போ ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜ் இது வரைக்குமே வரல. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், எப்போ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட தரேன். ரைட், ஓகே. இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்லேயே கொடுப்பாங்க டெஸ்ட் புக்லெட்டு. இதில் பாருங்கள் சீல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நாளைக்கும் உங்களுக்கு சீல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கங்கம்மா. கரெக்டாக எனக்கு 1:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது OMR வாங்கிக்கங்க. நல்லா பாருங்கள், டெஸ்ட் புக்கில் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் NTA சொன்ன டைம் வந்து 1:45க்கெலாம் கொடுத்துடணும். எக்ஸாம் நடத்துகிறோன்னே சொல்கிறோம், 1:45க்கு புக் கொடுத்து இந்த புக்லெட் வாங்கிக்கணும் நீங்கள். ஸோ 1:45க்கு கைக்கு வந்துருச்சு. இப்போ மணி 1:50, மேலே வால் கிளாக் இருக்கும் பார்த்துக்கங்க. 1:50 ஆன உடனே நீங்கள் டீச்சரை கேட்கணும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெஸ்ட் புக்லெட் ஃபில் பண்ணணும், இண்டெக்ஸில் கொடுத்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணது தெரியல அப்படின்னா புக்லெட் ஃபில் பண்ணது எப்படி தெரியல, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு 1:50 முடிச்சு ஒரு 4 நிமிஷம் ஆகும். முடிச்ச உடனே பாருங்கன்னா சீலை உடைச்சிடாதீங்க. சீலை உடைக்காமல் ஒரு 1:54 அந்த டைமுக்கு பாருங்கள் உள்ளே இருக்கா, கரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். ஈஸிலி செப்பரேட்டபிள். ஸோ சீலை உடச்சி தான் OMR எடுக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் அப்படியே அந்த OMR இப்படி தான் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் 1:55 அந்த டைமில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். OMR எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். நீட் ரிலேட்டடாக கொஸ்டின் பேப்பர் கைடன்ஸ், ரிவிஷன் எல்லாமே. ஸோ அதனால் நியூவாக இருக்கவங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, டெஸ்ட் புக்லெட் எப்போ ஃபில் பண்ண ஆரம்பிங்கன்னா 1:50க்கு ஃபில் பண்ணணும். இங்கே தான் இன்சுலேட்டர் நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு 2 மணிக்கு தான் புக்லெட்டே கொடுக்குறாங்க. 2 மணிக்கு தான் புக்லெட்டே கொடுக்குறாங்க. அப்போ எப்போ ஃபில் பண்ணுறது, எப்போ சீல் உடைக்கிறது, மிகப்பெரிய தப்பு. இன்சுலேட்டர் இன்னுமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா இன்னுமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டைமிங் அப்டேட் பண்ணிக்கங்க. 1:50க்கு அவனை இழந்த விடுங்க, OMR எடுக்க விடுங்க, சரிங்களா? அவனை வந்து பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலேட்டடாக நம்ம எல்லாத்துக்குமே ரெக்வெஸ்ட் சொல்கிறது தான். சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸாம் எப்போ சார் ஆரம்பிக்குதுன்னா 2 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஒரு 3 hours தான் உங்களுக்கு இந்த முறை எக்ஸாம் இருக்க போது. ஏன்னா 180 கொஸ்டின் பேட்டர்னால
அதுலேயும் வந்து பர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிப்ஸ் பார்த்துக்கோங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 3:10 முடிங்க. நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணுறீங்க. பயாலஜி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா எழுதுறாங்க 3:30 வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய டைம் மேனேஜ்மெண்ட்டோட எரர் இது. பயாலஜி அசுர வேகமாக இருக்கணும். வேகமாக டேட்டா ரீகலெக்ட் ஆகணும். சார் மிஸ்டேக் பண்ணிடுவேன் சார், நீ சரியாக படிக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் தேவையில்லாமல் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் வருத்தப்படுவீங்க. ஸோ வேகமாக உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரலன்னா நம்ம சரியாக ரிவிஷன் பண்ணல தானே அர்த்தமே தவிர்த்து கொஷின் பேப்பர் கஷ்டம்னோ இல்லை நம்ம அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை. ப்ராப்பரான ரிவிஷன்ஸ் முக்கியம், டெஸ்ட் முக்கியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். எழுதி பார்த்துருந்தீங்கன்னா 2 to 3:30 கம்பல்சரியாக எல்லாத்தாலையுமே ஈஸியாக பீட் பண்ண முடியும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3:10 ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ நல்ல டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம். ஸோ 3:10 ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் தான் கெமிஸ்ட்ரி. ஸோ நல்லபடியாக அதையும் முடிச்சு விடுங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் 1 ஹவராவது மினிமம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டிங் இருக்கும், நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன தப்பாகும், திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணி நல்லா ஞாபகம், ஃபிசிக்ஸ் 4 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணி வரைக்கும் தாராளமாக எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் சொல்லக்கூடியது. ரெண்டாவது, எப்போ சார் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரலன்னா 5:10 அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெளியே வாங்க, தடல்புடலாக வராதிங்க. ரைட்டா? ஸோ எக்காரணம் கொண்டும் அன்றைக்கி வந்து ஆன்சர் கீ செக் பண்ண பார்க்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்த்துக்கங்க. அன்றைக்கி நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்குங்க. ஏன்னா இன்றைக்கி எப்படி தான் நல்லா படிப்பீங்க, இந்த நேரத்தில் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் எக்ஸாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள். சரி, எக்ஸாம் அன்றைக்கி அதான் நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஆன்சர்ஸ் வந்திருக்கு, நெகட்டிவ் மார்க் வந்திருக்கா, என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் ஃபுல் டெஸ்ட்டும் இந்த மாதிரி தானே நடக்குது. ஒரு ஃபுல் டெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்ப்போம். நீட் எக்ஸாமும் அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ நான் நீட் எக்ஸாம் வந்து தனிப்பட்ட ரீதியில் அணுக மாட்டேன். நல்லபடியாக ஃபுல் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபுல் டெஸ்ட்டோட ரிசல்ட் நீட் எக்ஸாம் நல்ல மார்க் வரும் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட் பிலீவ். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோம். இந்த தேவையில்லாத மோட்டிவேஷன்லாம் பண்ண மாட்டோம். உன்னால் முடியும், நம்பாத, இதெல்லாம் தேவையில்லாத கான்செப்ட். நீ ஃபுல் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இதில் நல்ல மார்க் வரும் அப்படிங்கிறது எதார்த்தம். சரிங்களா? அந்த எதாவது புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்லபடியாக இந்த எக்ஸாம் முடிங்க, கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சார்பிலையும் இந்த வருஷம் 2025 நீட்டு நாளைக்கு மே 4 எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஏதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் மட்டும் நான் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்க விருப்பப்படல. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுமா. ஒன்ஸ் அகேன் வீடியோட எண்டில் நீங்கள் ஒரு வேளை எக்ஸாமில் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் நெக்ஸ்ட் இயர் அது நடக்கக்கூடாது, நான் ட்ராப் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. மே 12 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.